ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த குருமா கூட பூரி, தோசை, இட்லிக்கும் சாப்பிட்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். 2 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக தூள் உப்பு, சர்க்கரை 1 டீஸ்பூன், இங்கே பாருங்கள், எண்ணெய் 1 டீஸ்பூன். நல்லா கலந்து விட்டு, நார்மல் வாட்டர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு கொண்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா கலந்து வச்சாச்சு. அப்படியே மூடி வைங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். மாவு நல்லா ஊறிடுது. நம்ம சப்பாத்திக்கு வேண்டிய மாவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சப்பாத்திக்கு மாவு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு மேலே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். பட்டாணியும் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து வேக வச்சுருக்கேன். இதை தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 6 பச்சை மிளகாய், தனியா, சோம்பு, ஜீரகம். இங்கே பாருங்கள், எல்லாமே குறப்பாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஒரு பிரியாணி இலை. இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சிருக்கிற மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், 2 தக்காளி. இதை நல்லா ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஜாரில் சேர்த்துட்டேன். தக்காளி அரைச்சாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். அரைச்சிருக்க தக்காளி விழுதா அப்படியே சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் தான் காரம். இது கூடவே உருளைக்கிழங்கையும் அப்படியே உடச்சி விடுங்க. இந்த பட்டாணியும் அப்படி சேர்த்துருங்க. பட்டாணி நல்லா குழைய வெந்திருக்கணும். நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. இங்கே பாருங்கள், பட்டாணி உருளைக்கிழங்கு வேகும்போது கல் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தோசை கல் வச்சுருக்கேன். சப்பாத்தியெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு சப்பாத்தியை போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இந்த டைம் எண்ணெய் விடுங்க மேலே. இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க, சப்பாத்தி ரெடி. அவ்வளோதான். அப்படியே தட்டுக்கு மாற்றிக்கங்க.
மீதி திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியெல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாத்திரம் சின்னதாக இருந்தது மாற்றிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை அப்படியே கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு இங்கே பாருங்கள், இந்த சப்பாத்திக்கு தகுந்த மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.